மன்னர்
ஐயா இல்லையே நீங்கள் வரும் சமயத்திலே உங்களை பார்த்து நடுங்கி ஓடுகிறார்கள் ஐயா. அப்படி கிடு பயந்து பயம். ஆமாங்க, நான் எப்படி வருகிறேன்? நீங்க எத்தனை பேர் இன்னும் எப்படி வருகிறீர்கள்? சொன்னால்
மாற்றிட ஆடியாபுரம் எல்லாம் அப்படியே கண்ணா கூசுதுங்க. எப்படி இருக்குது? கண்ணு கூசுது. கண்கள் இரண்டும். ஆமா. கூசை. ஆமா. நாகக்கண்ணிய புதல்வன். ஆமா. ஒப்பற்ற மகன். ஒப்பற்ற புதல்வன். ஒரே ஒரு புதல்வன். ஆமாங்க. இரவான். இரவான். அரவாப்பாளர். வாங்க 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 வாங்க. நான் எப்படி இருந்தேமா? ஒவ்வொரு திசையாக வருகிறார் என்றால் பயந்து ஓடி விடுகிறார்கள். ஆமா, இருக்கிறதா பந்து எடுத்து விளையாடுங்க. நான் என்ன எடுத்து விளையாடுவீர்கள்? அதனுடைய மலைகளை எடுத்து என் களத்தினால் எடுப்பேன். அப்படி பூ சண்டு போல பூ சண்டுகளை போல ஆமா விளையாடுவேன். தூக்கிக்கு போட்டு விளையாடுவீங்க. ஏன்னா ஏங்க அப்பேர் உன்ன சாமாத்திய வைத்தவர். ஆமா, இது அரவபால நீங்க தாங்க. குறை என்பது இருக்கிறதா? அந்த குறையும் இல்லை ஐயா. ஏனென்றால் என் தந்தைமார்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் விரோதம் என்று ஏற்பட்டு சண்டையில வந்து முடிஞ்சிருக்கு. ஆமாங்க, எங்க வந்து முடிஞ்சிருக்கு? ஆமா, இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ஆமா, ஆனா நான் வரேன்னா ஆமா இந்த கதை எழுதிவர் யார்? யாரையா? அந்த சண்டை அரவான் களவழி அல்லது அமாவாசை பிறட்டல் கண்ணனின் கபடம். இந்த கவி எழுதியவர் ஆமாங்க வேலாயுதாசிரியர். கவியை ஆமா நாம் ஆடுகிறோம். அவர் அன்று தினம் எழுதினார். ஆமா, இன்றும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஆடுகிற அரவாசம். ஆமாங்க, அரவாங்கல பையில ஆமா சூர்தாரிகள் அரவான். அப்படியே கத்துது யாரு? யாருங்க? முனுசாமி நாயக்கர். ஆமா, அவர்பா முனுசாமி நாயக்கர். அவர் கத்து விட்டாரு. முனுசாமி ஆசிரியர். ஆமாங்க, இந்த ஊர்ல கத்து குத்துக்கிறார். ஆமாங்க, அரவான் களவழி அல்லது அமாவாசை விரட்டல் கண்ணனின் கபடம். அற்புதமான நாடகம் மகாபாரதத்திலே. ஆமாங்க, சைலன்ஸ். அப்படி ஆமாங்க, நம்ம ஐயா தான் ஆடுகிறார். ஆமா, அரவான் என்று சொல்லக்கூடிய ஆமா வேடம். ஆனா அப்ப ஆனாரு. ஆமா, அந்த துணிப்பு இப்ப வருமானு கேக்குறாரு. அது எப்படிங்க வரும்? ஒரு 45 போடணும். எது போட்டாலும் ஆமா பெருநன்மை. ஆமா, வயிறு கடை. ஆமா, ஆமா, நப்பிருக்கு வரைக்கும் மழை பெய்யும். ஆமாங்க, கோயிப்பிருக்கு வரைக்கும் தான் உங்களால கூத்தாட முடியும். அதுக்கப்புறம் அவன் ஒரு மணி முடியாது. வீட்டுல உட்கார வேண்டியது நீங்களா? வீட்டு தான் உட்காந்துக்கணும். ஆமா, எல்லாருக்குமே அந்த நிலைமை தான். எல்லாருக்கும் கிடையாது, எனக்கு கிடையாது. நான் என்றும் 16 எப்பவுமே 16 தாங்க. எனக்கு சுருக்கா முடிய போகுது காலம். ஐயா ஏங்க நீ இருக்க அம்பா ஆட்டம் வளர்ந்து போறேன். ஐயா
ஒரு அளவுதான். பெண் வேஷம் ஒரு அளவுதான். அளவுதான் இருக்கு. நீ வாழ்ந்துக்கிட்டே போற. பொம்பளை சரி மாற எல்லாத்தையும் மாத்திக்க வேண்டியதாப்பா. வானத்தை முட்டுகிறாய். ஆமா அப்படி வாழ்ந்திருக்க. அப்படி வாங்கி வந்தாலும் தெருவா எப்படியானது? தெரு ஆயிரப்படியானது. சில தைத்தது. கட்டலாம். கட்ட சகடுங்க. எப்படி? ஆகாசகடம். எந்த வேலையாக சென்றாலும் அது வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு மறுநாள் சென்று செய்ய வேண்டும். மறுநாள்? ஆமா செய்ய வேண்டும் அந்த வேலையை. அப்படி செய்யணும் நீ சொல்றேன். ஆமா நான் வீரனுக்கு மகனாக பிறந்து வீரனுக்கு மகனாக பிறந்து திரும்பி விட்டால் ஆமா உலக மக்கள் என்ன பேசுவார்கள்? ஆமா வீரனுக்கு மகனாக பிறந்து ஆமா திரும்பி விட்டால் சகுனத்திற்கு பார்த்து பயந்து ஓடுகிறானே என்று அப்படி பேசுவாங்க. பேசுவார்கள். இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. ஆமாங்க. ஆகையால் என் மனதில் ஒரு கருத்து. கருத்து என்ன கருத்து? மரணத்து சைலன்ஸ். ஆமா வருவது வழியில் நிற்பதில்லை, தடுப்பதில்லை. ஆமாங்க. ஆகையால் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். ஆமா இந்த மனிதன் இருக்கிறேன். அனுதினமும் போல் நின்ற ஒரு மாலை மீது ஒரு பாதத்தையும் ஆமா யாரா இவன்? அதை காலத்தை பாண்டாளர்